ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு உங்கள் கூட ஒரு புது vlog ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் இன்னைக்கு மீன் சம்பளம் சொதியும் வைக்க போகிறேன். ஸோ வாங்க சமைக்கலாம். மீனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டு அது நல்லா காரிங்காக பொரிச்சு எடுத்துக்குங்க. அந்த மீன் பொரிச்ச எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் உங்கள் சம்பால் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுனா, ஸோ நான் வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டேன். ஸ்பைசஸ் போட்டுட்டு அதோட ஸ்மெல் வர வரைக்கும் வந்துட்ட பிறகு நான் வந்து பாண்டான் இலையும் சிராயும் சேர்த்துக்கிட்டேன். ஏன் பாண்டான் இலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அதோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணனா அனியன் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து ஹாலண்ட் வெங்காயமும் நார்மல் இந்தியா வெங்காயமும் வந்து நான் பாய்க்கிறேன். அதுக்கு அந்தாண்ட அந்த வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து டொமேட்டோ சேர்த்துக்கணும். நான் வந்து ஹாஃப் டொமேட்டோ தான் பாய்க்கிறேன். அதுக்கு அந்தாண்ட டொமேட்டோ சாஃப்ட் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட என்னோடய ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துடுச்சு. நான் ஆக்சுவலி வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டுட்டு அது நல்லா பிச்சா பண்ணுற வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அந்த சம்பளம் செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பட் நான் இங்கே வந்து தண்ணி ஆட் பண்ண கிடையாது. என்னோடய சம்பால் வந்து ட்ரையாக வேணும். ஸோ இதான் அதோட கடைசி ஃபைனல் லுக். அதுக்கு அந்தாண்ட ஒரு பவுலில் வந்து நான் வந்து சொதி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான கடுகு தாளிப்பு வந்து போட்டுக்குங்க. மிக்ஸ் ஸ்பைசஸ் அதுக்கு அந்தாண்ட அனியன் போட்டுங்க. அனியன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. ஒன்ஸ் அந்த அனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. அது கொஞ்சம் கிண்டி ஃப்ரை பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். நான் வந்து இது ரொம்ப சிம்பிளாக டொமேட்டோ சொதி வைக்கிறேன். ஸோ வேறு எந்த டஃப்பு எதுவுமே இருக்காது. அதனால் இது வந்து டொமேட்டோ சொதி. அதுக்கு அந்தாண்ட கொஞ்சோண்டு கறி லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா காரா பிராண்டோட சந்தான் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். நான் ஒரு ஆளுக்கு சமைக்கிற மாதிரி வந்து இந்த குட்டி பேக்கெட்டோட வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அதனால் இந்த ஒரு குட்டி பேக்கெட்டுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி அதுக்குள்ளார ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணான்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் அதோட கலர் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒன்ஸ் அது பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சொதியை எடுத்து தனியாக வச்சிடலாம். சொதி வந்து சந்தான் ஊற்றிடணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அப்புறம் வந்து சந்தான் வந்து திட்டு ஆயிரும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ரெட் சில்லி வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி என்னோடய சமையல் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிவிட்டு என்ன இன்றைக்கி உங்களோட லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.